அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வேதியியலுக்கு அடிப்படையான விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். +1 கெமிஸ்ட்ரிக்கும் +2 கெமிஸ்ட்ரிக்கும் என்னென்ன பேசிக் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புகளை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அணுவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எவ்வாறு நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதில் 2 பகுதியில் கூட நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறதை பற்றி பார்த்தோம். அதுவும் கடைசி பகுதி மிகவும் முக்கியமான ஒரு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுகின்ற முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இது மாதிரி 1s2 2s2 2p6 இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு எழுதி காமிங்க. லித்தியத்துக்கு, போரானுக்கு, அலுமினியம் இங்கே எக்ஸாம்பிளாக எழுதி காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் உங்கள் பேரில் இருக்க தனிமங்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதி காமிங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஈஸியான மெத்தட் ஞாபகம் வச்சுட்டு கூட இது மாதிரி 1s, அதுக்கப்புறம் 2s, அதுக்கப்புறம் 2p, அதுக்கப்புறம் 3s 3p இதெல்லாம் நம்ம சொன்னோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வகுப்பில் நம்ம அயனி என்றால் என்ன இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அயனி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் அயனிகள் உருவாகின்றது அப்படின்றதுக்கான காரணம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அயான் அப்படின்ற டாபிக் தான் இனி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக். அயனி என்றால் என்ன, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோடியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்க்குறது வந்து சோடியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு எழுதுகின்ற பகுதி 1ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் எப்படி எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ சோடியத்துக்கு அணு எண் 11. அப்போது உள்ளே வந்து அணுக்கருவுக்குள்ளே 11 புரோட்டான்கள் இருக்கும், வெளியில் 11 எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ அணு எண் இருக்கோ அதற்கு சமமான புரோட்டான்களின் எண்ணிக்கை அணுக்கருவுக்குள்ளே இருக்கும். அதே அளவுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்கள் அணுக்கருவிற்கு வெளியில் ஆற்றல் மட்டங்களில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ 11 எலக்ட்ரான்கள் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முதல் ஆற்றல் மட்டமாக இருக்கின்ற K ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா அதோட அதிகபட்ச கெப்பாசிட்டியே 2. அதுக்கு அடுத்து இருக்கிற ஆற்றல் மட்டமான L ஆற்றல் மட்டத்தில் L எனர்ஜி லெவலில் 8 எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போது இதுவரையிலும் 10 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 1 எலக்ட்ரான் எங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிற M ஷெல்லை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ இது சோடியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. கரெக்டாக? அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அணு எண் வந்து Z நம்ம மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லாவே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அணு எண் 11. அப்போ எனவே அதில் உள்ள புரோட்டான்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 11 ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா புரோட்டான்கள் என்ன சார்ஜு? ப்ளஸ் சார்ஜ். எலக்ட்ரான்களுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் 11 மைனஸ். அப்போ உள்ள 11 ப்ளஸ் இருக்குது, வெளியில் 11 மைனஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா 0 அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா 11 ப்ளஸ் 11 மைனஸ் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 0 அப்படின்றது கிடைக்கும். எனவே ஒரு அணு என்பது நடுநிலையானது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அணு என்பது நடுநிலையானது, நியூட்ரல் அப்படின்றத நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அணு என்பது நடுநிலையானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அயனி என்றது என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இது ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது இல்லையா? எம் ஷெல்லில் இருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம வெளில எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கற்பனை ஏன் சொல்லுறதுன்னு வச்சுங்களேன். எம் ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளில எடுக்க போகிறோம். சரியா? வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு அமைப்பு வருமா? கடைசியாக இருக்கிற ஒரு ஆற்றல் மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்துட்டோம். சோடியத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி ஆற்றல் மட்டத்தில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும், உள்ளே வந்து 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா அயனின்னு சொல்ல போகிறோம். அயான்னு இங்கிலீஷில் சொல்ல போகிறாங்க. நேர் அயனி, பாசிட்டிவ் அயான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏன் இதை நம்ம அயனின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது நியூட்ரல் கிடையாது. ஒரு அணுவாக இருக்கும்போது அது வந்து நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல்னால் நடுநிலையானதாக இருக்கும். ஆனால் அது எலக்ட்ரான்களை இழந்துச்சுனாவோ இல்லை ஏற்றுக்கொண்டாலோ அதுக்கு பேர் வந்து அணு கிடையாது. அதுக்கு பேர் வந்து அயனி, நேர் அயனி, எதிர் அயனின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரான்களை இப்போ வெளியில் இழந்திருக்கு அல்லது நம்ம எடுத்துட்டோம். அப்போ நம்ம அது என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா நேர் அயனின்னு சொல்ல போகிறோம். ஏன் நேர் அயனின்னு சொல்கிறோன்றதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சோடியம் நேர் அயனி Na ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம், ஏன் ப்ளஸ்ஸை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அணு எண் Z வந்து சோடியத்துக்கு அதே 11 தான். கரெக்டாக? எனவே புரோட்டான்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11 ப்ளஸ் தான். உள்ளே வந்து எந்த சேஞ்சுமே நடக்கலை, அணுக்கருவுக்குள்ளே எந்த சேஞ்சுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் நம்மளால் வந்து நடக்க வைக்கவும் முடியாது. ரைட்டா? அப்படி நடக்கணும் அப்படின்னா அதிகமான எனர்ஜி வேணும். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். 11 ப்ளஸ் உள்ளே அப்படியே இருக்குது. புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து 11 ப்ளஸ்ஸு. வெளியில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 மைனஸ் தான் இருக்குது. சார் அப்போ இங்கே மட்டும் 11 எலக்ட்ரான் போட்டிங்க சார் அப்படின்னா ஆமாம், அதில் எலக்ட்ரான்கள் அப்படியே இருந்துச்சு, நம்ம வெளியில் எடுக்கல. கரெக்டாக? அதனால தான் அணு என்பது நடுநிலையானது நம்ம சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எலக்ட்ரான் எடுத்த உடனே அது வந்து அயனியாக மாறப்போகுது. அப்போது எப்படி அயனியாக மாறப்போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் 11 ப்ளஸ் உள்ள இருக்கா, வெளியில் 10 மைனஸ் இருக்கா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் கிடைக்கும்.
அதாவது 11 ப்ளஸ்லேருந்து 10 மைனஸ் நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது ஒரு ப்ளஸ். அந்த ஒரு ப்ளஸ் தான் Na ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ எனவே சோடியம் நேர அயனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். இது வந்து கேட்டையான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கேட்டையான். ஏன்னா இது கேத்தோட நோக்கி போகும், அதனால கேட்டையான்னு பேர் வச்சுக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் கேட்டையான் அப்படின்ற பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அப்போது ஒரு சோடியம் அயனி எவ்வாறு உருவாகின்றது அப்படின்னா, சோடியம் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான்கள் வெளியேறும் போது அல்லது வெளியேற்றப்படும் போது அல்லது இழக்கும் போது, ஸோ லாஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா அது சோடியம் அயானாக மாறுது, பாசிட்டிவ் அயானாக மாறுது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோடியம் கேட்டையான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டையான் அப்படின்னா நேரயனி. அப்போ உங்களுக்கு ஏன் இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்துச்சுன்றது புரியுதா? ஒரு அணு என்பது நடுநிலையாக இருந்துச்சு இல்லையா? ஏன் அயனி என்பது நடுநிலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எலக்ட்ரானை இழந்துருச்சு. அதுவும் நேர அயனின்றது எலக்ட்ரானை இழந்திருக்கு, அதனால அதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்திருக்கு. சரியா? அடுத்து நம்ம வந்து இதே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எதிர் அயனி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம குளோரின் அணுவை எடுத்திருக்கோம். குளோரினுடைய அணியன் வந்து பார்த்திங்கன்னா 17. அப்போ உள்ளே எவ்வளோ புரோட்டான் இருக்கும்? 17 புரோட்டான்கள் இருக்கும். வெளியில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கும்? 17 எலக்ட்ரான்கள் இருக்கும். செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள் 1 2 4 6 8 10 12 14 16 இங்கே ஒன்று 17 இருக்குது. 17 இருக்கின்ற இந்த குளோரின் ஆட்டத்தில் என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிறது 17 புரோட்டான்கள், வெளியில் இருக்கிறது 17 எலக்ட்ரான்கள். அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? சார்ஜ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா? கரெக்டாக? இதுவே நான் ஒரு எலக்ட்ரான் இங்கே நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, ஒரு எலக்ட்ரான் நான் இங்கே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னு வச்சுப்போம். வாங்கிக்கிச்சு அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு அப்படின்னா பெற்றுக்கிச்சு அப்படின்னா கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா வார்த்தைகள் நிறைய இருக்குது, எப்படின்னாலும் போட்டுக்கலாம். அப்படி ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது குளோரின் அணு கிடையாது, குளோரைடு எதிரயனி, குளோரைடு நெகட்டிவ் அயான். சரியா? அதை ஆனையான்னு சொல்ல போகிறாங்க. இப்போ பாருங்கள் ஏன் அது நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா குளோரைடு அயானில் உள்ளே இருக்க பாசிட்டிவோட எண்ணிக்கை வந்து அதே 17 ப்ளஸ் தான். ஆனால் இப்போ வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கின உடனே ஏற்கனவே இந்த 17 மைனஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 18 மைனஸ் ஆகிடுச்சு. 18 மைனஸ் ஆச்சு. ஏன்னா எலக்ட்ரான்கள் வந்து என்ன மின்சுமை இருக்கும்? எதிர்மின்சுமை இருக்கும். புரோட்டான்கள் நேர்மின்சுமை இருக்கும். அப்போ நீங்கள் 18 எலக்ட்ரான்கள் வந்த உடனே இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு -1 வரும். எனவே Cl மைனஸ்னு எழுதுவோம். சரியா? Cl மைனஸ்னு எழுதுவோம். அப்போது எப்படி குளோரைடு அயனி உருவாகின்றது அப்படின்னா குளோரின் அணுவானது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கப்புறமா குளோரைடு அயனி உருவாகின்றது, எதிர் அயனி உருவாகின்றது. சரியா? இந்த எதிரயனிக்கு என்ன பேர் அப்படின்னா ஆனையான்னு பேர். ஆனையான், ANION, ஆனியன் கிடையாது, ஆனையான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ வந்து ஒரு நேர அயனி உருவாகும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் இழக்கப்படும் போது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது நேர அயனி உருவாகும். ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஒரு ப்ளஸ், 2 எலக்ட்ரான் இருந்தால் 2 ப்ளஸ், 3 எலக்ட்ரான் இருந்தால் 3 ப்ளஸ். அப்போ இழந்துக்கிட்டே இருந்தால், கொடுத்துக்கிட்டே இருந்தால், வெளியேற்றப்பட்டு கொண்டே இருந்தால், லாஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ப்ளஸ்ஸு. நான் நிறைய வார்த்தை சொல்ல பாருங்கள், எல்லாம் ஒரே மீனிங் தான். வெளியேற்றப்பட்டால், இழந்தால் அல்லது லாஸ் பண்ணிச்சு அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே வார்த்தையை கொடுக்கும். அப்போ வந்து நேர அயனி உருவாகும். எதிரயனி எப்போ உருவாகும் அப்படின்னா எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால், பெற்றுக்கொண்டால், கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு எதிரயனி உருவாகும். நேர அயனிக்கு என்ன பேர் சொன்னோம் அப்படின்னா கேட்டையான் அப்படின்னு சொன்னோம். எதிரயனிக்கு ஆனையான் அப்படின்னு பேர் சொல்ல போகிறோம். சரியா? அப்போ இதுவரை சொன்னதுலேருந்து ஒரு கருத்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு நியூட்ரலாக இருக்குது ஒரு ஆட்டம். ஆட்டம் என்பது ஒரு நியூட்ரல். அது அணு என்பது நடுநிலையானது. அணு என்பது நடுநிலையானது. அந்த நடுநிலையாக இருக்கின்ற அணுவானது எலக்ட்ரான்களை இழந்தால், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ப்ளஸ்ஸு, கேட்டையான். எலக்ட்ரான்கள் இழப்பு ஏற்பட்டால் கேட்டையான் ப்ளஸ்ஸு. இதுவே எலக்ட்ரான்கள் அதாவது கெயின் பண்ணிச்சு அப்படின்னா அது மைனஸ்ஸு, ஆனையான்னு சொல்கிறோம். சரியா? நீங்கள் அதான் நினச்சி பாருங்கள், எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு, கெயின் பண்ண உடனே ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா மைனஸ் சார்ஜ் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கிடையாது, அது வந்து நெகட்டிவ் அயான். இது வந்து பாசிட்டிவ் அயான். ஆனால் ஆட்டம்ன்றது பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ப்ளஸ்ஸு, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா மைனஸு. எலக்ட்ரான்கள் இழந்தால் ப்ளஸ்ஸு, எலக்ட்ரானை வாங்கினால் மைனஸு. சரியா? இன்னும் உங்களுக்கு புரியுதோ ஒன்று சொல்லட்டுமா? அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், லாஸ் அல்லது இழப்பு அல்லது கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ்னால் புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்கும், புண்ணியம் வரும். சரியா? ப்ளஸ் புண்ணியம், PU அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் சார்ஜ் வரும். எப்போது நம்மக்கிட்ட இருக்கின்ற பணத்தையோ பொருளையோ இல்லாதவங்களுக்கு நம்ம இழக்கும் போதோ அல்லது கொடுக்கும் போதோ என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும், கேட்டையான் வந்துகிட்டே இருக்கும். இதுவே நம்ம இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தையோ பொருளையோ பிடிங்கிட்டோம் அப்படின்னா, கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாவம் வரும், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வரும்.
சரியா? நெகட்டிவ் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அப்போ எப்போ பாசிட்டிவ் வரும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது அல்லது கிவிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது. ரைட்டா? இழப்பு ஏற்படும் போது எலக்ட்ரான்கள் கொடுக்கப்படும் போது பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான் உருவாகும். எலக்ட்ரான்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். இது நல்லா மனசில் பதிவு வச்சுக்கணும். சரியா? ஓகே. சரி சார், இப்போ ஏன் அது வந்து எலக்ட்ரான்களை இழக்குது, எலக்ட்ரான்களை இது ஏன் வாங்கிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். ஏன் அயனிகள்லாம் உருவாகணும்? அணு அப்படியே இருந்துட்டு போகலாமே. சோடியம்னா 11+ 11- நடுநிலையாக இருந்துட்டு போகலாமே. ஏன் அது வந்து நேர அயனியாக மாறுறதுக்கு விரும்புது? சோடியம் கேட்டையானா ஏன் மாறுறதுக்கு விரும்புது? அதே மாதிரி குளோரைடு அயான் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஏன் வந்து குளோரைடு அயானாக மாறுது, நெகட்டிவ் அயானாக மாறுது, ஆனையானா ஏன் மாறுது அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி வரும் இல்லையா? நான் அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்களேன். இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோடியம் எவ்வாறு நேர அயனியாக மாறினது, குளோரின் எவ்வாறு எதிர் அயனியாக மாறுச்சு அப்படின்றத பார்த்தோம். அதை இங்கே சேர்த்து நான் சொல்ல போகிறேன். சோடியம் அணுவானது சோடியம் அயனியாக மாறப்போகுது, கேட்டையானாக மாறப்போகுது. குளோரின் அணுவானது குளோரைடு அயனியாக மாறப்போகுது. சரியா? மாறதுக்கு முன்னாடி ரெண்டுமே நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரல்னால் நடுநிலை. இது உள்ள 11+ இருக்குது, வெளியில் 11- இருக்குது, நியூட்ரல். இது உள்ள 17+ இருக்குது, வெளியில் 17- இருக்குது, நியூட்ரல். ஆனால் இது எலக்ட்ரான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா, கொடுத்தா என்ன சொன்னோம்? ப்ளஸ் சார்ஜ்னு சொன்னோமா? நம்மக்கிட்ட இருக்கிற வேறு ஒருத்தங்க கொடுத்தா ப்ளஸ் சார்ஜ். அப்போ இந்த எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துச்சுன்னு வச்சுப்போம். கொடுத்த உடனே என்ன ஆகுது பாருங்கள், இதனோட டயக்ராம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இது வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துருச்சா? சோடியம் அயான்னு அதை சொல்கிறோம், கேட்டையான்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரான் யார் வாங்குது? இப்போ குளோரின் வந்து வாங்கிச்சு. வாங்கினா என்ன சார்ஜ் வரும்னு சொன்னோம்? மைனஸ் சார்ஜ் வரும்னு சொன்னோமா? மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம எலக்ட்ரானை பிடிங்கிட்டாலோ இல்லை பணத்தையோ பொருளையோ பிடிங்கிட்டாலும் நமக்கு என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் சார்ஜ் வரும். ரைட்டா? கொடுத்தா தான் ப்ளஸ் சார்ஜ் வரும், புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்போ இது வாங்கின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, குளோரைடு நெகட்டிவ் அயனாக மாறிடுச்சு, ஆனையானாக மாறிடுச்சு. சரியா? அப்போ இந்த ப்ளஸ் சார்ஜும் இந்த மைனஸ் சார்ஜும் உங்களுக்கு தெரியும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். எப்படி வந்து ஒரு காந்தத்தில் வடதுருவமும் தென்துருவமும் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றதோ அதே போலவே ஒரு ப்ளஸ் சார்ஜும் ஒரு மைனஸ் சார்ஜும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஈர்க்கிறதுனால இது ரெண்டும் கிட்ட வருது. கிட்ட வர்றதுனால நமக்கு உப்பு ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்ற உப்பு அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சோடியம் அணு தனியாக இருந்துச்சா, குளோரின் அணு தனியாக இருந்துச்சா? சோடியத்துக்கு அணு எண் 11 இருந்துச்சா, குளோரினுக்கு அணு எண் 17 இருந்துச்சா? சோடியம் தாங்கிட்டிருந்த எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்த உடனே சோடியம் நேர அயனியாக மாறினது, குளோரைடு அயனி எதிர் அயனியாக மாறினது. இது வந்து கேட்டையான், இது வந்து ஆனையான். ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆன உடனே நிலை மின்னியல் ஈர்ப்பு விசை காரணமாக, ஈர்ப்பு விசைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து ஈர்க்கும். வடதுருவம் தென்துருவத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து இருக்கும். அப்போ நிலை மின்னியல் ஈர்ப்பு விசை உருவாகி நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து உருவாச்சு. சரி, ஏன் இது கொடுக்கணும், ஏன் இது வாங்கணும், ஏன் இந்த உப்பு உருவாகணும் அப்படின்னா, அதுக்கான காரணம் தான் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஏன் அயனிகள் உருவாகின்றது அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஏன் அயனிகள் உருவாகின்றது அப்படின்றதையும் நிலைப்புத்தன்மை அப்படின்றதையும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நீங்கள் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்படி தான் வந்து சேர்மங்கள்லாம் உருவாகுது. எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் தான் இங்கே எல்லாமே. எலக்ட்ரானை கொடுக்கறது வாங்குறது, இதுதான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பொருட்களே உருவாகுது. நம்ம பூமியில் இருக்க பொருட்கள்லாம் உருவாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ சோடியம் குளோரைடு எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சோடியம் என்ன பண்ணிச்சு? ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு வழங்கிடுச்சு. இது கொடுத்ததால் இதுக்கு என்ன சார்ஜ்? ப்ளஸ் சார்ஜ். இது வாங்கினதால் என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். ப்ளஸ்ஸும் மைனஸும் உருவானவனே ரெண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றது. ஈர்க்கிறதால கிட்ட நெருங்கி வருது. நெருங்கி வரதுனால நமக்கு சோடியம் குளோரைடு அப்படின்ற உப்பு வந்து உருவாகுது. சரியா? அப்போ இந்த எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் எப்படி நடந்துச்சுன்றதான் அடுத்து நான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்த ஒரு தொகுப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேர அயனி அப்படின்னா கேட்டையான், எதிர் அயனி அப்படின்னா ஆனையான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எப்போ நேர அயனி உருவாகும்? எலக்ட்ரான்களை இழந்தாலோ அல்லது கொடுத்தாலோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தாலோ கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ப்ளஸ் சார்ஜ் வரும் கொடுத்தா. எதிர் அயனி எப்போ வரும்? ஆனையான் ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொண்டாலோ வாங்கினாலோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தாலோ என்ன வரும் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து வரும். ஆனையான் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? சப்போஸ் 2 எலக்ட்ரான்கள் இழந்தால் என்ன ஆகும்? 2 பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். இரு நேர்மின் சுமை கொண்ட அயனி வந்து நேர அயனி வந்து உருவாகும். அதே மாதிரி 2 எலக்ட்ரானை வாங்கினா என்ன ஆகும்? எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து உருவாகும். சரியா? இதனால உருவாகிறது தான் பிணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல், ஷேர் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களால தான் நமக்கு என்ன ஆகுது? பிணைப்புகள் வந்து உருவாகுது. அந்த பிணைப்புகள் நிறைய வகைகளில் பிரிச்சிருக்காங்க. அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு, உலோக பிணைப்புன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் வந்து அயானிக் பாண்டு, கோவேலன் பாண்டு, கோஆர்டினேட் கோவேலன் பாண்டு, மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்லிட்டு நிறைய போகும். இந்த அயனி பிணைப்பு தான் இப்போ நம்ம பார்த்தது. எது? தோருக்கு பாருங்கள், சோடியம் குளோரைடு உருவான பிணைப்பு.
அதாவது அணுவானது அயனியாக மாறிடுச்சா, சோடியம் நேர் அயனியாக மாறிடுச்சா, குளோரின் என்பது குளோரைடு எதிரயனியாக மாறிடுச்சா. அப்போ இந்த அயனிக்கும் இடையே உள்ள நிலைமின்னியல் ஈர்ப்பு விசையால் இந்த பிணைப்பு உருவானதால் இது ரெண்டும் வந்து ஒன்றா ஒட்டிக்கினதால இந்த பிணைப்பு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறது இதுதான். அயனியாக மாறி இது எதிரணியாக மாறி ரெண்டுத்துக்கும் உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்றா வந்து ஒட்டிக்கிச்சு இல்லையா, இந்த பாண்டிங் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அயனி பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரியே சகப்பிணைப்பு பற்றியும் ஈதல் சகப்பிணைப்பு பற்றியும் உலோக பிணைப்பு பற்றியும் அடுத்த வகுப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரையிலும் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன சொன்ன இதுவரையிலும் அயனி என்றால் என்ன, வாட் இஸ் அயான் அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். சோடியம் அணுவானது நடுநிலைத்தன்மையாக எப்படி இருக்குது அப்படின்றதையும், ஒரு எலக்ட்ரானை இழந்ததுக்கப்புறமா லாஸ் பண்ணதுக்கப்புறமா கொடுத்ததுக்கப்புறமா அது எப்படி நேர அயனியாக மாறிச்சு, கேட்டையானா எப்படி மாறிச்சு அப்படின்றதையும் நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு குளோரின் அணுவானது நடுநிலையாக இருக்கிற குளோரின் அணுவானது ஒரு எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் எப்படி வந்து அது எதிரணியாக மாறிச்சு, குளோரைடு அயனியாக எப்படி மாறிச்சு அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து எப்போ கேட்டையானா மாறும், எப்போ ஆனியானா மாறும், எப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது கேட்டையானாவும் எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ஆனியானாவும் மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக உப்பு எப்படி உருவாச்சு, நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற உப்பு, சோடியம் ஆட்டம் வந்து சோடியம் அயனியாக பாசிட்டிவ் அயனாக மாறிச்சு, குளோரின் ஆட்டம் வந்து குளோரின் நெகட்டிவ் அயனாக மாறிடுச்சு. அப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த நெகட்டிவ்க்கும் இடையே உள்ள ஒரு நிலைமின்னியல் ஈர்ப்பு விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னாச்சு உப்பு உருவானது காரணமாக இருந்துச்சு. அப்போது இதுதான் அந்த விஷயங்கள். இதில் நம்ம பார்த்ததனுடைய தொகுப்பு. பிணைப்பினுடைய வகைகள் இதுதான். இதில் இந்த அயனி பிணைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. போக போக எல்லா வகுப்புலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏன் சார் அயனிகள் உருவாகணும், அது அணுவாகவே இருந்துட்டு போகலாமே, நியூட்ரலாகவே இருந்துட்டு போகலாமே, ஏன் அயனிகள் உருவாகணும் அப்படின்றது நம்ம ரீசன் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நிலைப்புத்தன்மை அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். சரியா, அந்த அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரையிலும் சொன்னதை நல்லா படித்து நினைவு கூர்ந்துங்க. நன்றி, வணக்கம்.